இப்போது பிளெயின் ஃபார்ம், அதாவது பிளெயின் ஃபார்ம்னா டிக்ஷனரி ஃபார்ம் வேர்ப்ஸை வச்சு சென்டென்சஸ் எப்படி எப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து மயேனி அப்படின்னு சொன்னால் முன்னாடின்னு அர்த்தம். பிஃபோர் ஒரு செயலுக்கு முன்பு இல்லைன்னா முன்னாடி, ஒரு செயலுக்கு முன்பு இதை நான் செய்வேன், இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து இந்த டிக்ஷனரி ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் முன்னாடி உபயோகப்படுத்துவோம். இப்போ அத்தோதே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, பிறகு அப்படின்னு பார்க்கும்போது அப்புறமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அத்தோதே அத்தோதே, அதாவது எப்படின்னா பிறகுன்னு வரும்போது அதுக்கு முன்னாடி வர வேர்ப் வந்து தா ஃபார்மில் இருந்தது. தா ஃபார்ம்னா பிளெயின் ஃபார்மில் பாஸ்ட் ஃபார்மில் இருந்தது. ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு வரும்போது செய்ததற்கு அப்புறம் அப்படிங்கும்போது பாஸ்ட் ஃபார்ம் ப்ளஸ் அத்தோதே வந்துச்சு. அதுவே வந்து இது ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அப்படின்னு வரும்போது பிளெயின் ஃபார்முக்கு வரணும். நம்ம பிளெயின் ஃபார்ம் ஆஃப் அல்லது டிக்ஷனரி ஃபார்ம் போட்டு அதுக்கப்புறம் மயேனின்னு போடணும். ஸோ எங்கே வந்து ஒரு மயேனி அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள வேர்ப் வந்து கண்டிப்பாக டிக்ஷனரி ஃபார்ம் அல்லது பிளெயின் ஃபார்மில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து இதை வந்து வெறுமனே பிளெயின் ஃபார்முக்கு மட்டும் யூஸ் பண்ணி மயேனி வராது, நவுனை யூஸ் பண்ணியும் மயேனி வரும். ஒரு பெயர் சொல் பக்கத்தில் ஒரு நோ அப்படிங்கிறத போட்டு எப்படி அத்தோதேக்கு படித்தோமோ அதே மாதிரி தான் மயேனிக்கும் நவுன் வந்ததுன்னா மயேனிக்கும் நவுனுக்கும் நடுவில் ஒரு நோ அப்படிங்கிற பார்ட்டிக்கிள் வரும். பிளெயின் ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு அப்புறம் மயேனி. இப்போ வந்து அதுக்கான சென்டென்சஸை பார்ப்போம். முதல்ல இந்த நவுனை யூஸ் பண்ணி எப்படி அந்த மயேனிக்கு முன்னாடி நவுனுக்கு பக்கத்தில் எப்படி நோ வருதுன்னு பார்ப்போம். கோஹான் நோ மயேனி ஷுக்குதாய் ஓ சிமாசு. கோஹான்னா சாப்பாட்டுக்கு முன்பு இந்த மயேனி வருது இல்லையா, மயேனி வருது. இதுக்கு முன்னாடி இந்த கோஹான்னா சாப்பாடு, இது வந்து நவுன் வருது இல்லையா, நவுனுக்கும் மயேனிக்கும் நடுவில் இந்த நோ அப்படிங்கிற அந்த பார்ட்டிக்கிள் வருது. ஸோ இந்த ஃபார்மில் எழுதியிருக்கோம். நவுன் நோ மயேனி, கோஹான் நோ மயேனி ஷுக்குதாய் ஓ சிமாசு. சாப்பாட்டுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் செய்வேன். ஷுக்குதாய்னா ஹோம்ஒர்க் செய்வேன், வீட்டு பாடம் செய்வேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது அடுத்தது பார்த்தோம்னா இந்த பிளெயின் ஃபார்ம் ஆஃப் வேர்போட இந்த மயேனி எப்படி வருதுன்னு பார்ப்போம். கோஹான் ஓ தபேரு மயேனி வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு வேர்ப் வந்திருக்கு. இது வந்து தபேரு, அதாவது பிளெயின் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தபேரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். தபேரு மயேனி. அப்போ மயேனிக்கு முன்னாடி வர வேர்ப் வந்து பிளெயின் ஃபார்மில் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேவோ அரத்தே குதசாய். கை, தேனா ஹேண்டை கழுவணும். அரத்தே அப்படின்னா வாஷ், கழுவுறது. தேவோ அரத்தே குதசாய். கோஹான் ஓ தபேரு மயேனி தேவோ அரத்தே குதசாய். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுங்க. அரத்தே குதசாய்ன்னு வருது இல்லையா, கழுவுங்கள், அரத்தே குதசாய். ஸோ இங்கே வந்து நம்ம வேர்ப் ப்ளஸ் மயேனி பார்த்துட்டோம், பிளெயின் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ப்ளஸ் மயேனி. ஸோ இப்போ இந்த நவுன் நோ மயேனி பார்த்தோம் இல்லையா, இதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. எப்படின்னா இந்த நவுன் வந்து ஒரு டைமாவோ ஒரு நேரத்தையோ வருஷத்தையோ சொன்னோம் அப்படின்னா இந்த நவுனுக்கும் மயேனிக்கும் நடுவில் நோ வராது. இப்போ அதாவது எப்படின்னா ஒரு இயர் இல்லை ஒரு டைம், இது ரெண்டும் வரும்போது இந்த நவுன் ப்ளஸ் மயேனின்னு தான் வரும். இந்த நோ அப்படிங்கிறது வராது, அந்த நோங்கிற பார்ட்டிக்கிள் வரக்கூடாது அந்த இடத்துல. இப்போ அதுக்கு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். மச்சிதா சாவா சான்னென் மயேனி நிஹோன் ஏ இக்கிமாஷிதா. நிஹோன் ஏ கிமாஷிதா. மச்சிதா சான் வந்து 3 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து சான்னென் இது வந்து நவுன் தான், 3 வருடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த டைம், இந்த டைம் வருஷம் இதெல்லாம் சொல்லும்போது சான்னென் மயேனி நடுவில் இந்த நோ அப்படிங்கிற அந்த பார்ட்டிக்கிள் வரலை பாருங்கள், வரக்கூடாது. ஸோ அந்த டைமை வந்து ஸ்பெசிஃபை பண்ணும்போது, வருடம் நேரம் இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணும்போது இந்த மயேனிக்கு முன்னாடி இந்த டைமுக்கும் மயேனிக்கும் நடுவில் நோ வரக்கூடாது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். சான்னென் மயேனி நிஹோன் ஏ கிமாஷிதா. மச்சிதா அவர்கள் 3 வருடம் முன்பு ஜப்பானுக்கு வந்தார். இப்போ வத்தாஷிவா நீ ஜிகா மயேனி நான் 2 மணி நேரம் முன்பு
கோஹான் ஓ தபே மாஷித்தா, நான் 2 மணி நேரம் முன்னாடி சாப்பாடு சாப்பிட்டேன். இந்த இடத்துல 2 மணி நேரம் முன்பு அப்படின்னு வருது, 2 மணி நேரம் முன்பு. ஸோ 2 மணி நேரம் அப்படிங்கிறது நேரத்தை குறிக்குது, முன்னாடி அப்படின்னு நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு குறிக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த நோங்கிற பார்ட்டிக்கல் வரலை இல்லையா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இந்த நவுனுக்கு பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பிளெயின் ஃபார்ம் ஆஃப் வேர்போட இந்த மயேனி எப்படி வருதுன்னு பார்க்குறது தான். இப்போ 2-3 எக்ஸாம்பிள், இன்னும் ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன நம்மளோட பாயிண்ட் அப்படின்னா, மயேனி அப்படின்னு வரும்போது, முன்னாடி அப்படின்னு ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வேர்ப் டிக்ஷனரி ஃபார்மில் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இங்கே எக்ஸாம்பிள்ஸாக பார்ப்போம். கிமுரா-சான் வா உச்சி ஓ தத்தே மாஷித்தா. உச்சி ஓ தத்தே மாஷித்தானா வீடு கட்டிட்டாங்கன்னு அர்த்தம். வீடு கட்டிட்டாங்க. உச்சினா வீடு, தத்தே மாஷித்தா அப்படின்னு சொன்னால் கட்டி முடித்தாயிற்று, கட்டியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து கிமுரா என்ன பண்ணியிருக்கார், திருமணத்துக்கு முன்னாடியே வீடு கட்டிட்டார். இதை எப்படி எழுதுறது, திருமணம் அப்படின்னா கெக்கோன், கல்யாணம் அப்படின்னா கெக்கோன். அதை வேர்ப், கல்யாணங்கிறது ஒரு நவுன், அது வேர்ப் நவுன். இது வந்து கிக்கோன் சுரு அப்படின்னு சொன்னால் திருமணம்னு அர்த்தம் பிளெயின் ஃபார்மில். ஸோ முன் அப்படின்னு சொன்னால் மயேனி. ஸோ கெக்கோன் சுரு மயேனி. கிமுரா-சான் வா கெக்கோன் சுரு மயேனி. மயேனி உச்சியோ தத்தே மாஷித்தா. அப்போ கெக்கோன் சுரு மயேனி உச்சியோ தத்தே மாஷித்தா. ஸோ இந்த மயேனி வருது, அதுக்கு முன்னாடி பிளெயின் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் கெக்கோன் சுரு அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ கிமுரா வந்து திருமணத்திற்கு முன்பு வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது. அடுத்தது வத்தாஷிவா ஹோன்வோ தென்கி ஓ சுக்கே மாசு. அதாவது நான் புத்தகத்தை, அதுக்கப்புறம் தென்கி ஓ சுக்கே மாசுனா லைட்டு, தென்கினா லைட்டுன்னு எடுத்துக்கணும், எலக்ட்ரிக் லைட்டை சுக்கே மாசுனா ஆன் பண்ணுறது, ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது. ஸோ இங்கே என்ன போட்டிருக்கு, ஹோன் ஓ அப்படின்னு போட்டிருக்கு, லைட்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அதுக்கு நடுவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாசிக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் ரீடிங் த புக் அப்படி இல்லையா, வாசிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது மயேனி வந்துடும், மயேனி அப்படின்னு வந்துடும். வாசிக்கிறது அப்படின்னு சொன்னால் யோமுங்கிறது தான் டு ரீடு, பிளெயின் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யோமு மயேனி. அப்போ யோமு மயேனி தென்கிஓ சுக்கே மாசு அப்படின்னு போடணும், பிளெயின் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ப்ளஸ் மயேனி. அடுத்தது வத்தாஷிவா கமி ஓ. அடுத்தது கமி ஓ அராய் மாசு. கமி ஓ அராய் மாசுனா தலைமுடியை வாஷ் பண்ணுறது, அது வந்து தலை குளிக்கிறதுன்னு அர்த்தம். நான் தலைமுடிய வெட்டுறதுக்கு முன்னாடி தலை குளிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போது நான் வத்தாஷிவா கமி ஓ வெட்டுறதுக்கு முன்னாடி அப்படின்னா, முன்னாடிங்கும்போது மயேனி, அதுக்கு முன்னாடி வர வேர்ப் பிளெயின் ஃபார்மில் இருக்கணும். வெட்டுறதுக்கு பிளெயின் ஃபார்ம் என்ன, கிரு அப்படின்னு சொன்னால் டு கட். கிரு மயேனி கமிவோ அராய் மாசு. நான் வந்து தலைமுடியை வெட்டுறதுக்கு முன்னாடி தலை குளிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ கிரு மயேனி. ஸோ மயேனிக்கு முன்னாடி பிளெயின் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அடுத்ததா வத்தாஷிவா தூங்குறதுக்கு முன்னாடி நிக்கிவோ கக்கி மாசு. நிக்கி அப்படின்னு சொன்னால் டைரி எழுதுகிற பழக்கம். நிக்கிவோ கக்கி மாசு அப்படின்னு சொன்னால் டைரி எழுதுவேன் அப்படின்னு அர்த்தம். வத்தாஷிவா தூங்குறதுக்கு முன்னாடினா மயேனி. தூங்குறதுக்கு பிளெயின் ஃபார்ம் நேரு அப்படின்ட்டோன்னா டு ஸ்லீப். ஸோ நேரு மயேனி நிக்கிவோ கக்கி மாசு. நான் தூங்குறதுக்கு முன்னாடி டைரி எழுதுவேன். அப்போ நேரு மயேனி நிக்கிவோ கக்கி மாசு. ஸோ அடுத்தது நவுனில் பார்க்கலாம். அச்சிதா-சான் 5 வருடத்துக்கு முன்பு நிஹோன் ஏ கிமாஷித்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி
ஜப்பான் வந்துட்டாங்க. இப்போ அந்த வருஷம் அப்படிங்கிறது ஒரு டைமை குறிக்குது. அப்போ இதை போட்டுட்டு மயேனி போடும்போது நடுவில் நோ வரக்கூடாது. நார்மலாக நவுன் வந்தால் நோ மயேனி அப்படின்னு போடணும். கோ நென் நோ மயேனின்னு போடக்கூடாது. கோனென் மயேனி, கோனென் மயேனி. இப்போ கோ நென் மயேனி. ஸோ இந்த டாபிக் நல்லா கிளியராக வந்துருச்சு. ஸோ ஒரு மயேனி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை முன்னாடின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ப் வந்து டிக்ஷனரி ஃபார்மில் அல்லது பிளெயின் ஃபார்மில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஓகே.